தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 2024 அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இன்னைத்த நிலைமையில் 1,95,000 பேருக்கு மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பேர் அதிகமாக பண்ணும்போது அதில் நிறைய பேர் அப்ளிகேஷன்ஸில் தவறுகள் பண்ணுறது உண்டு. ஸோ இந்த தவறுகள் நடக்கும்போது மாணவர்களுக்கு பயம் வருது. நம்முடைய அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆயிருமோ, நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகை கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற குழப்பங்கள் எல்லாமே மாணவர்களுக்கு வரக்கூடியது இயற்கை. இப்போ மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனில் தப்பு பண்ணோம்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. சில விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், ஜேஇஆ இருக்கட்டும், உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஆனால் டிஎன்இஏவை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிறதுல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் உங்களை கூடுதல் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் நீங்கள் பண்ணாத சர்டிஃபிகேட்டை பண்ண சொல்லி உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. பட் இப்போ நம்ம அப்ளிகேஷனில் என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியமான தகவல். உங்களோட டிஎன்இஏ வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஃப்சியோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டரோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 2 பேர்த்தோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த டிஎஃப்சி கொடுத்துருக்கீங்களோ அந்த டிஎஃப்சி நம்பரையோ, அல்லது உங்களுக்கு நியரஸ்ட்டாக இப்போ நீங்கள் எங்கே வெளியூர் போயிருக்கலாம் அந்த டிஎஃப்சி நம்பரையோ எடுத்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி, ஆதார் கார்டு, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரியில் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாலும், ஸ்காலர்ஷிப்பில் அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும், அல்லது ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் பற்றின டேட்டாவில் தப்பு பண்ணியிருந்தாலும், கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்காம இருந்தாலும், இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குது. நீங்கள் சரி பண்ண முடியாத இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் மட்டும் ரொம்ப சிரமம். அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரில. பட் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே டிஎஃப்சி சென்டரில் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸோட டிஎஃப்சி சென்டர் அப்ரோச் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். டிஎஃப்சி சென்டரோட லிஸ்ட்டோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. தகவல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் சிரமத்தில் இருந்தாங்கன்னா பயன்படுத்திக்குவாங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான வீடியோக்களை பார்க்குறதுக்கு. பை ஃப்ரெண்ட்ஸ்.